அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வணக்கம். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ள மகுடவாக்கியம் மத்தேயு 6:13. தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். கடவுள் படைத்த எமது ஆதி பெற்றோர்களான ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் புசிக்க வேண்டாம் என்று கடவுளால் சொல்லப்பட்ட கனியை புசித்தார்கள். ஆதி பெற்றோர்களின் காலத்திலிருந்தே மனித குலம் பிறக்கும் பொழுதே பாவத்தை சுமந்து கொண்டுதான் பிறக்கின்றது. சட்டத்தின் நிர்பந்தத்தால் ஏவாளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆதாமும் கடவுளின் கட்டளையை மீறினார்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய இறந்தபின் திருமுழுக்கினால் நமது பாவங்கள் கழுவப்பட்டு புதுவாழ்வு கிடைத்து ஆண்டவரின் பிள்ளையாகிறோம். ஆனாலும் இவ்வுலகு பல தீமைகளால் சுகுந்து வருகின்றது. அதிலும் இன்றைய சமுதாயமானது போதை வஸ்து பிரச்சனை, சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பொருளாதார நெருக்கீடு, இலத்திரனிய சாதனங்களின் தாக்கங்கள், ஊழல், கொலை என பல்வேறு வழிகளில் தீயோனிடம் சிக்கி தவிக்கின்றது. கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம், அதிலும் ஞாயிறுப்பள்ளி சிறுவர்களாகிய நாம் இத்தீமைகளில் இருந்து விலகி வாழ அழைக்கப்படுகின்றோம். திருப்பாடல்கள் 97:10 தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீதிமொழிகள் 3:7-8 உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம்பெறும் என்னவும் திருவிழியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கடவுள் நாம் தீமையிலிருந்து விலகி நல்வழியில் வாழவே அழைக்கின்றார். சமூகத்தில், பாடசாலையில், நண்பர்களிடத்தில் உள்ள பல்வேறு வழிகளில் சிறுவர்களாகிய எம்மை தீமை நெருக்கி உள்ளது. எங்கு பார்த்தாலும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன போதை வஸ்து பிரச்சனை, சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பொருளாதார நெருக்கீடு, இலத்திரனிய சாதனங்களின் தாக்கங்கள், ஊழல், கொலை இந்த பற்பல தீமைகளின் மத்தியில் தான் ஒரு வாழ்வு இருக்கின்றது. கடவுள் எமக்கு அருளிய திருவிழியத்தின்படி அவரின் ஒவ்வொரு சொல்லுக்கும், கட்டளைகளுக்கும், நியாய பிரமாணங்களுக்கும் நாம் செவிசாய்த்து எமது பெற்றோர், ஆசிரியர், பாதுகாவலர், பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்டு உலக ஆசைகளிலிருந்து விலகி நல்ல பிள்ளைகளாக இறையருளை நோக்கி நற்பண்புகளுடன் வாழ வேண்டும். இதற்கெல்லாம் தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன எமது அன்பின் தந்தையாம் இயேசு கிறிஸ்துவிடமே உன்னை ஒப்படைத்து அவரின் மூலமாக இறையதம் பரிந்து வேண்டுதல் செய்வோம். அவர் ஒருவரே எம்மை தீயோனிடமிருந்து விடுவிக்க வல்லவர். இவ்வாறு செய்தால் தீயோன் எங்களை நெருங்க முடியாது. நாமும் பல நன்மைகளை பெற்று கடவுளின் பிள்ளையாக வாழ முடியும். திருப்பாடல்கள் 37:27-28 நாம் தீமையிலிருந்து விலகி வாழ்வதால் எதை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. தீமை நின்று விலகு, நன்மை செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையே விரும்புகிறார். தன் அன்பரை அவர் என்றும் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். இறைவாளை நோக்கி பயணிக்கும் நாம் ஒவ்வொருவரும் தீமையிலிருந்து விலகி கடவுளின் கட்டளை ஏற்று அவற்றில் ஒழுகி கடவுள் காட்டும் வழியில் நாம் வாழ தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் என இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து வேண்டுதல் செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள்.